வெயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னுடைய நிழலில் கீழே வெளில வருது தெரியுதுங்களா? என்னோட நிழலில் வெயிலே இல்லை, தண்ணி விழ வருது. வெயில் இல்லாதப்போ தண்ணி விழ வருது. சரிங்களா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க. இந்த பேனல் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட் தாங்க ஜென்ரேட் ஆகும், ஏசி கிடையாதுங்க, டிசி தான் வருங்க. இது ஒரு 540 வாட்ஸ், அதாவது 48 வோல்ட்டு உற்பத்தி ஆகுங்க. அதாங்க மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய். எப்படி ஆச்சு, எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், எப்படி தண்ணி வருது அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம், ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக ஒரு சோதனை அடிப்படையில் ஒரு சோலார் பேனல் அமைச்சு ஒரு 32,000 ரூபா செலவு பண்ணிங்க தண்ணி வெளியெடுத்துருக்கிறோம். நம்ம கட்டட தேவைகளுக்குமே நம்ம விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு லைஃப் லாங் ஒரு 10லேருந்து 15 வருஷம் உழைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோலார் பேனல் ஓனாக ஒரு மாத சேலரியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது ரெடி பண்ணுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேனலை பற்றி பார்த்துடலாங்க. பேனல் பார்த்திங்கன்னா நோவா கம்பெனிங்க. நோவா கம்பெனி இதாங்க டீட்டெயில், பேனலோட டீட்டெயில். நோவா கம்பெனி, நோவா சிஸ்டம் க்ரீன் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட் அது அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வாங்கினதுங்க சோலார் பேனல். இது ஒரு 540 வாட்ஸ் பைஃபிசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பஸ் பார் பார்த்தீங்கன்னா பஸ் பார் சொல்லுவாங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 பஸ் பார் இருக்குதுங்க. பஸ் பார் மீன்ஸ் இந்த சின்ன சின்ன செல்கள்லேருந்து உற்பத்தியாக இருக்க கரண்ட்டை கடத்தி நமக்கு ஒரு ஒயர் மூலிமா கொண்டு வந்து சேர்த்துங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குங்க. ஓகேங்களா, இது ஒரு இதான் சோலார் பேனலுங்க. பிளாக் கலரில் தான் இருக்குது பார்க்கலாம். இது என்ன பிளாக் கலருங்கிறது மோனோ கிறிஸ்டோலைன் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் இருக்குதுங்க, பாலி, மோனோ கிறிஸ்டோலைன். இது மோனோ கிறிஸ்டோலைன் அப்படி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு குறைந்த வெளிச்சம் இருந்தனாவே மின்சார உற்பத்தி ஆகுங்க. இதே பாலி போட்டிங்கன்னா அது இப்போ இல்லைங்க, ரேட்டு கம்மி தாங்க, அது யாரும் வாங்குறது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு அது ரேட்டு கம்மி தான். பாலி கிறிஸ்டோலைன் அது க்ரீன் கலரில் இருக்குங்க, கொஞ்சம் ப்ளூ கலர் தான் க்ரீனாட்டம் உங்களுக்கு இருக்குங்க. இது பிளாக் கலரில் தான் இருக்குது. இது மோனோ கிறிஸ்டோலைன், இதுதான் உங்களுக்கு லைஃப் அதிகம் வருங்க. ஓகேங்களா, அதனால் இது வாங்கியிருக்குங்க. இது ஒரு 11,000 ரூபா கொண்டு வந்து சேர்த்துற வரைக்கும் வந்ததுங்க. ஓகேங்களா, ஆட்டோ வாடகை இதெல்லாம் போட்டு அது சொந்தமாக பார்க்கலாங்க. இது நம்ம வீட்டில் ஒரு டெஸ்ட்டுக்காக மாட்டப்பட்ட ஒரு பம்ப் தாங்க இது. இதனுடைய வாட்ஸ் பார்த்திங்கன்னா 540 வாட்ஸுங்க. 13.23 3 பிச் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பேனல் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கிறங்காட்டி இப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 540 வாட்ஸ் பேனலுங்க. மோட்ரு வந்து 550 வாட்ஸுங்க. இந்த பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 11,000 ரூபா வருதுங்க. அப்ராக்சிமேட்டாக கொண்டு வந்து சேர்த்துற வாடகையோட 11,000 ரூபா வருதுங்க. அப்புறம் ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 10 ரூபா வந்ததுங்க. ஒயர் கம்பெனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காப்பர் ஒயர் வாங்கி போடணுங்கிறதுக்காக போட்டுதுங்க. பியூர் காப்பர் ஒயர் 2.5 ஸ்கொயர் mm ஒயர் தான் போட்டுருக்குதுங்க. JES மேக் ஈகோ சீரிஸ் சப்மர்சிபிள் கேபிள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாங்க. மீட்ரு எத்தனை மீட்ரு அப்படின்னு இருக்குங்க. இதாங்க நம்மளது, இந்த ஒயர் தான் வாங்கி போட்டுதுங்க, பியூர் காப்பர் ஒயருங்க. இது எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட் எடுத்து இந்த ஒயரில் வைக்கும்போது உங்களுக்கு மேக்னெட் ஒட்டாமல் இருக்கணுங்க. அப்படி ஒட்டாமல் இருந்தால் தான் அது பியூர் காப்பர்னு அர்த்தங்க. இது பேஸ் பண்ணி தான் நான் இது வாங்கினேன். இல்லையே டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வாங்கினங்காட்டி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற பேசிஸில் தான் நான் வாங்கினேன் முதல்ல. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் வந்துருது, அது மேக்னெட்டை வச்சு பார்த்தோம். அந்த கம்பெனி பிராண்ட் நேம் நான் சொல்ல விரும்பல. ஓகேவா, இது மறுபடியும் இது ஒன்று போட்டோம், ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் போட்டேன். இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. JES மேக்ஸ் ஈகோ சீரிஸ் சப்மர்சிபிள் கேபிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துங்க. 2.5 ஸ்கொயர் mm தான் போட்டுருக்குங்க. இது லாஸ் ஆகுங்க நீங்கள் லென்த்தாக போடும்போது. ஏன்னா டிசி பவர் தாங்க இது. சோலார் பேனலில் உங்களுக்கு உற்பத்தி ஆகுது வந்து உங்களுக்கு டிசி பவர் தான் வருங்க. அதனால் நீங்கள் லென்த்தாக ஒயர் போட லாஸ் ஆகுங்க. அதனால் நான் 2.5 ஸ்கொயர் mm வாங்கினேன். இன்னும் டிசி கேபிள்லாம் இருக்குது, அதை போட்டாலே நல்லா இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஒயர் இப்படி போட்டு கொண்டு போகுங்க. போர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவருக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே அவருக்கு ஜூம் பண்ணுற பார்த்துங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டுருக்குதுங்க, மொத்தம் ஒரு 200 அடி இருக்குங்க. மேலேயே ஒயர் கீழே கிடக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த்து கிடக்குது. இந்த ஒயர் லாஸ் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு அங்கே இருக்குதுங்க. செட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்குதுங்க. இந்த செட்டெல்லாம் போட்டு ஆங்கில் போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. நான் செட்டு போட வரலைங்க. இதாங்க நம்ம லுக்கு. இதான் நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்துக்காகத்தான் நம்ம சோலார் போட்டிருக்குங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது வீட்டு சர்வீஸில் வந்து கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அது ஒரு ரீசனுங்க. இன்னொன்று இந்த கட்டட வேலை கொஞ்சம் அந்த காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வச்சோம். EBலேருந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க, இது மாதிரி வீட்டு சர்வீஸ்லாம் பண்ணக்கூடாதுங்க, ஃபைன் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எச்சரித்தாங்க. நானும் சரி, ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு ஒரு ஐடியா, தென்னை மரம் ஒரு 20 வச்சுட்ருக்குதுங்க, அங்கே தெரியுங்க. அதுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுங்க. இது நம்ம லேண்டு தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கரா இருக்குதுங்க சுமாராக. ஓகேங்களா, 2.25 ஏக்கரான்னு சொல்லிங்க, 2 ஏக்கரா 80 சென்ட் இருக்குதுங்க. இங்கே ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் சொல்லலாங்க. அந்த வரப்புக்கு அந்த பக்கம் அந்த லாஸ்ட் அந்த பனைமரம் தெரியுது பாருங்க, இந்த பனைமரம் இது வரைக்கும்
இந்த பனைமரம் வரைக்கும் வருங்க. அந்த வேலி மறைச்சிருக்குது. ஓகே, இது பூரா ஏதோ விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டோம். ஆனால் தண்ணி மோட்டர் ஆக்சுவலாக மாற்றணும். இப்போதைக்கு டெம்பரவரி மோட்டராக வச்சுருக்குதுங்க. ஓகேங்களா, வாழையெல்லாம் நம்மளுதாங்க. இபி சர்வீஸ் இதில் வாங்கியிருக்குதா, இபி சர்வீஸுங்க. இது வாழை, இது வீடு புண்ணியாச்சினியப்போ வச்சதுங்க. சரி, வைக்கணுங்கிறதுக்காக. மீதி தென்னை மரம் இது வந்து அது நான் வந்தப்போ வச்சது நாங்கள் எங்கள் அம்மா. மற்ற இது காம்பவுண்ட் சுவர் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இபியிலேருந்து தனி சர்வீஸ் டேரிஃப் மாற்றணும் அப்படின்னு சொன்னதுக்காக உங்களுக்கு சோலார் பேனல் வச்சு அது மூலியமாக பவர் எடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இபி சர்வீஸ் நம்ம வேறு வாங்க வேண்டியதில்லை. அதுக்காக பண்ணுங்கள். இப்போதைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு ஒரு 11,000 வந்துங்க. கொண்டு வந்து சேர்த்துறதோட 540 வாட்ஸ் பைஃபீசியல் மீன்ஸ் அடிப்பக்கமும் உங்களுக்கு வெளிச்சம் பட்டாத போதுங்க. இது படுக்கையாக வச்சுன்னா பவர் கம்மி தான் வரும். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஸ்டாண்டில் தான் வைக்கணும். ஸ்டாண்ட் ஒரு பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணேன், நீங்கள் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பைப் தாங்க, ஒரிஞ்சு பைப்பில் கட் பண்ணி வச்சிருக்குது. இன்னும் அது ஒரு பிளான் பண்ணி பண்ணுவோங்க. சரி, அதுக்கு அந்த சீட் ஒர்க்லாம் முடிக்கிட்டு மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்குதுங்க. தரையில் தான் வச்சிருக்கு, சும்மா டெஸ்ட்டுக்காக தான் வச்சு உங்களுக்கு பண்ணிக்காம இருக்காங்க. ஓகேங்களா, சரி வாங்க மோட்டர் போய் பார்ப்போம். இதாங்க செட்டு பார்த்தீங்கன்னா செட்டு ஃபுல்லாக போடலாங்க. செட்டுக்கு ஒரு 1.5 வந்துருச்சுங்க. கேரளா சீட் போடலானாங்க, அதெல்லாம் கரையாக சாப்பிட்றாப்புல துரு பிடிக்குதுன்னு சொன்னாங்க. இதையே போட்டுங்க நார்மல் சீட்டை. இதாக கோயிலுங்க, செல்வ விநாயகர் டெம்பிள்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா திரையும் போட்டிங்கன்னா வருங்க. சரி வாங்க கீழே செட் பார்த்தோம். சீட்லாம் வந்துருச்சுங்க. நாளைக்கு இன்றைக்கி ரம்ஜானு, நாளைக்கு வந்து மாட்டினாங்க. இன்னொன்று அங்கே ஏர் ஹோஸ் ஒன்று விட்டுருக்குறாங்க, அது சொந்தமாக ஒன்று சொல்கிறேன். இது ஒரு உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்கோட ஏர் ஹோஸும் இங்கே விட்டுருக்குதுங்க, நீங்கள் பார்க்கலாம் மேலே. இதை என்ன ஹைட் பண்ணுறோங்க. அங்கே ஒன்று விட்டுருக்குறாங்க. அது ஒரு பயோ கேஸ் எடுக்கிறக்கோசரம் சும்மா டெஸ்ட் பண்ணுறக்கோசரம் காங்கிரீட் போடும்போது பிளான் பண்ணி விட்டுருங்க. அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து பயோ கேஸ் எப்படி எடுக்கிறதுன்னு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. மீத்தேன் வாயு பயோ கேஸ்லேருந்து இதை நான் அடுத்து ஒரு சில நாட்களில் போடுறேங்க. சரிங்க, இதான் போருங்க. இதுதான் உங்களுக்கு போரு. ரோடு வேறு இருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த போர் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 220 அடிங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடியில் ஆகிறாப்புல பிளான் பண்ணி தான் இந்த போரை நான் ஓட்டினோம். திறமையான சலம் பார்க்குற நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து மேல் மட்டத்திலேயே தண்ணி ஆகிறாப்புல. நம்ம சோலார் போடும்போது மேலேயே தண்ணி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா தள்ளு. அந்த அடிப்படையில் 40 அடியில் தண்ணி ஆகிறாப்புல. இன்னும் 40 அடிக்கு முன்னாடியே ஒரு 20 அடியிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் மேல் மட்டம் 40 அடியில் தாங்க நல்லா மட்டம் ஒன்று கிடச்சிதுங்க. அதனால் உங்களுக்கு 40 அடியில் ஓட்டியிருக்குதுங்க போர். 40 அடியில் தண்ணிங்க மொத்தம் 220 அடி ஓட்டியிருக்கிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மட்டம் வரைக்கும் உடஞ்சிதுங்க. ஒன்று உடஞ்ச மட்டங்களாக போச்சு, தண்ணி இல்லாத மட்டங்கள். மற்றபடி 2 இன்ச்சு தண்ணி வந்துதுங்க. நீங்கள் வீடியோ கூட போட்டிருப்போம், அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுறதுக்கு முன்னாடி இந்த மோட்டர் தண்ணி எடுத்துகிட்டப்போம். சரிங்க, இப்போ மோட்டருக்கு எவ்வளோ செலவாச்சு, பைப்புக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு பேனலோட ரேட்டு 11,000 சொன்னாங்க. ஒயருக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா ஆச்சுங்க. பைப் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 8 பைப் 80 அடிக்கு வாங்கிச்சுங்க. செகண்ட்ஸ் தான் வாங்கிச்சுங்க. 200 சொல்லி ஒரு 1600 பைப் வாங்கிச்சுங்க. யூபிவிசி பைப் தாங்க, ஒரிஞ்சு பைப்பு 200 செகண்ட்ஸ் பைப்பு ஒரு 3 இயர்ஸ் போட்டது ஒன்று கிடச்சிதுங்க. 200 வாங்கிச்சுங்க. ஒரு 8 பைப்பு 1600 செலவுங்க. அப்புறம் அந்த மேலே அந்த கிளாம்பு அது ஒரு 200 வந்ததுங்க. அப்புறம் மேலே அந்த அடாப்டர் ஒன்று தண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணி உள்ளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு 200. மேலே அந்த பெண்டு இதெல்லாம் உங்களுக்கு அந்த மேலே சுற்றுற டேப்பு இதெல்லாம் வந்து ஒரு 2000 மொத்தம் செலவாச்சுங்க. அந்த பைப்பு சம்மந்தமானதுக்கு ரோப் ஒரு 500 வாங்கிச்சுங்க. 2500 செலவுங்க. ஓகேங்களா, ரோப் ஒரு 2500 மொத்தம். இதுக்கு மட்டும் இப்போ 2500 செலவுங்க. ரோப் ஒரு 500 வாங்கிச்சுங்க 200 அடிக்கு. ஓகேங்களா, ஆக மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா 2500 அந்த பைப்பு இதுக்கெல்லாம் செலவு வேண்டியிருக்குதுங்க. ஓகேங்களா, சரி அடுத்தது பார்ப்போங்க வேறு என்ன செலவு வந்ததுன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம 300 அடி வாங்கிச்சு. பார்த்திங்கன்னா இது ஒரு சுவிட்சுங்க. இது ஒரு சுவிட்சு நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கிச்சுங்க, அமேசானில். தெரியுதுங்களா, இதான் சுவிட்சுங்க. ஆன் ஆஃப் சுவிட்சு, மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுங்க. 500 வோல்ட் தாங்குங்க. இந்த சுவிட்ச் ஒன்று நீங்கள் வச்சாகணுங்க. எம்சிபின்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச் வச்சிங்கன்னா எம்சிபி வந்து மேலே இருந்து மாடியிலேருந்து வரக்கூடிய ஒயரை இது ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா தெரியுங்க. ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் 2 4 இருக்குதுங்க. லெஃப்ட் சைடு ப்ளஸ்ஸு, ரைட் சைடு மைனஸு, அதில் கொடுத்துங்க. மேலே அவுட்புட் வந்து வெளியே எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது எம்சிபின்னு சொல்லுவாங்க. கம்பெனி தாங்க வாங்கிச்சு. இது ஒரு 500 வருதுங்க அப்ராக்சிமேட்டாக. இது வந்து கம்பல்சரி போடணுங்க. இன்னொன்று ஃபியூஸ் கேரியர் ஒன்று போடணுங்க. அது இப்போதைக்கு மாட்டலிங்க. அது ஒரு 300 வருதுங்க. அது அப்புறம் மாட்டிக்கலான்னு விட்டுருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். தண்ணி எவ்வளோ நேரத்தில் வருது, வெயில் அடிக்குது உங்களுக்கே தெரியும், வெயில் வந்துருக்குது. சரி வாங்க பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இதாங்க போரு. தண்ணி உங்களுக்கு வர வேகுதாங்க. 1 இன்ச்சு பைப்புங்க. இது 1 இன்ச்சு பைப்பு. தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக வருதுங்க. அதாவது ஒரு 2 அடி தள்ளி விழுதுங்க. 1.5 அடியிலேருந்து 2 அடி தள்ளி விழுது. இதாங்க தண்ணி ஃபுல்லாக போகுது. ஓகேங்களா, இதாங்க தண்ணி அது பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க. சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் கிடைக்கும்.
சரிங்க. மொத்த செலவுகள் எவ்வளவு இதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேனலுக்கு ஒரு 11,000ங்க. பைஃபேசியலாக வாங்கிருச்சுங்க. ரூ. 11 கொண்டு வந்து சேர்த்துறதோட எல்லாமே வாடகை முதல் கொண்டு எல்லாமேங்க. ஆனால் நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா ரூ. 14,000 சொல்லுவாங்க. எல்லாம் நிறையா ஃபோர்ஜரி நடக்குதுங்க. எல்லாமே லாபத்துக்கு சேல்ஸ் பண்ணுறங்காட்டி நான் உங்களுக்கு ஒரிஜினல் ரேட் சொல்கிறேங்க. நேராக கம்பெனியிலேருந்து ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்த ரேட்டுங்க. ஓகேங்களா? நான் எடுத்ததுங்க ஆன்லைனில் தான் வாங்கினதுமே. ஆன்லைனில் பே பண்ணி அவங்க கொரியர் அனுப்பிச்சிட்டாங்க. அதில் கொரியர் காஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ரூ. 11 வந்ததுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒயர் ஒரு ரூ. 10. ஒரு ஒயர் வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு அமேசானில் மறுபடியும் டெஸ்ட்டில் அது மேக்னெட் வந்து ஒட்டுச்சுங்க. அது இரும்பு கலப்படம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அது ரிட்டர்ன் அனுப்பிச்சுவிட்டேன். அது ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு அடுத்த செகண்டு தான் இந்த கேபிள் வாங்கினேங்க. அது உங்களுக்கு ரூ. 10 வந்துருச்சுங்க. 300 மீட்ரு 90 மீட்ரு 300 அடி அப்ராக்சிமேட்லி வருங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது அது 10 மொத்தம் ரூ. 21 ஆச்சுங்களா? இந்த பைப்பு, அந்த ரோப்பு, அப்புறம் மேலே அந்த கிளாம்பு, அந்த மூடி இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3000 வந்துன்னு கணக்கு போட்டு பார்த்தேங்க. அது ஒரு 3000ங்க. மொத்தம் ரூ. 24 ஆச்சுங்க. அடுத்தபடியாக என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்ருங்க. மோட்ரு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணிச்சுங்க. கேரளாவில் ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் டபுள் ரேட் சொல்கிறான். நம்ம அமேசானில் இருக்கிறத விட அவன் ஒரு 3000 அதிகம் தான் சொன்னாங்க. கேட்டால் ஜிஎஸ்டி அப்படின்னாப்புல. நம்ம தயாரிக்கிற இடத்துலையே போய் வாங்கினா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கேரளாவில் இருக்கிற அங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி பேரை மாற்றி சேல்ஸ் பண்ணுறாங்க. அதான் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன்லாம் அங்கே இல்லைங்க நான் விசாரித்த வரைக்கும். சரிங்க. அப்புறம் அது உங்களுக்கு மோட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8,200 ரேஞ்சு வந்துருச்சுங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் போட்டுதுங்க. அதை போய் வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அது வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் அதை போய் எடுக்கும்போது அதுக்கு ஒரு 200 எனக்கு செலவு வந்ததுங்க. ட்ராவலிங் செலவுன்னு சொல்லலாங்க. சரி, ஆக மொத்தம் இதுக்கு ஒரு ரூ. 8 போடுங்க. அது 200 கழிச்சிடலாங்க. அப்படின்னா பேனலுக்கு ஒரு 11,000, ஒயருக்கு ஒரு 10, 21, இந்த எக்ஸ்ட்ரா பைப்பு, செகண்ட்ஸ் பைப்பு, இந்த ரோப்பு இதுக்கெல்லாம் ஒரு 3000, ரூ. 24. மோட்ரு ஒரு ரூ. 8,000. ஆக மொத்தம் ரூ. 32 தண்ணி வெளியே எடுத்துருக்குறேங்க. ஓகேங்களா? இதாங்க நிஜம். ரூ. 32 செலவு. அடுத்தபடியாக போருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி செலவாச்சுன்னா, போர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூ. 35 வந்துருச்சுங்க. 220 அடி ஓட்டுருக்குங்க. இதில் அந்த கேசிங் பைப் தான் எனக்கு ரேட் அதிகமாக போச்சுங்க. ஓகேங்களா? கேசிங் பைப்பு ஒரு 50 அடி இறக்கும்போது உங்களுக்கு ரேட் அதிகமாக வந்துருச்சு. எனக்கு அதில் 6 இன்ச்சு போர் தான் ஓட்டணும்னு ஓட்டுச்சுங்க. ஏன்னா பைப்பில் நிற்கிற தண்ணியாவது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நாளைக்கு பிற்காலத்தில். அதுக்கோசரம் அந்த 6 தான் ஓட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வண்டி இங்கே வர மாட்டேங்குது சார். மறுபடியும் இதெல்லாம் மண்ணை ரெடி பண்ணி அதெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணி போட்டுதுங்க. உங்களுக்கு அது ஒரு ரூ. 35 வந்துருச்சுங்க. அதிக செலவு அந்த 6 இன்ச்சு அந்த பைப்புக்கு தாங்க செலவு. அடிக்கணக்கு உங்களுக்கு ரூ. 75 ஓடிச்சுங்க. அடிக்கு ரூ. 75 போட்டு ஓட்டினேங்க. கேசிங் பைப்போட ரேட்டு அதிகமாக போச்சு. 220 அடிக்கு 500 அடி வரைக்கும் ரூ. 75 ஓடிச்சுங்க. உங்களுக்கு 35,000 போருக்கு செலவுங்க. ஓகேங்களா? எல்லாம் இப்போ தண்ணி அது பாட்டு ஓடிட்டு இருக்குதுங்க. தண்ணி இங்கே தான் நிற்கிதுங்க அப்படியே கொட்டையாட்டம். சரி வாங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் வீட்டுக்கு இது மாதிரி போர் ஏன் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 35 முடிச்சிட்டோம் அப்படின்னா மேல் மட்டமாக பார்த்து தான் நாங்கள் சலம் பார்த்தேங்க. ஏன்னா மேல் மட்டமாக இருந்தாவே போகுது. ஏன்னா இந்த ஏரியாவில் 1000 அடி ஓட்டுனவங்களாம் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் செலவு வேண்டி மோட்டருக்கு லட்சக்கணக்கில் செலவாகி நீங்களும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ செலவு வேண்டி வைப்பீங்க. இது எங்கடா போருக்கு ஒரு 35,000, இதுக்கு ஒரு 32, சிம்பிளாக இதுலேயே ஒரு ரூ. 70 முடிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட யோசிக்கலாம். ஓகேவா? 35 இது ஒரு 32 அப்படின்னு போட்டாவே செலவு கம்மி பண்ணிட்டாப்லையேன்னு யோசிக்கலாம். அவ்வளோதாங்க செலவு. இதில் ஒன்று இது மாட்டுற ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் என்னுடைய தாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்களே மாட்டினது. ஓனாகவே மாட்டிட்டோம். இன்னும் கருப்பூஸ் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா இறக்கறக்கு வசதியாக இருக்குது. இப்போ நாங்கள் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் மாட்ட 3 பேர் தேவைங்க இதுக்கு பைப் மாட்டுறக்கு. இதே கருப்பூசாக இருந்ததுன்னா 2 பேர் இருந்தாவே போதுங்க. ஒருத்தர் கூட ரோப் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா வேலை முடியுங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் போர்வெல் ஓட்டுறனா மட்டம் பார்க்கணுன்னாலோ இல்லை சோலார் பம்ப் மாட்டுறோன்னாலோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோங்க. ஆட்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க. வெயில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. நீங்களே பார்க்கலாம். என்னால் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. வெயில் டவுன் ஆகிடுச்சு. தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாகிடுச்சு. வெயிலே சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் பார்க்கலாம், வெயிலே இல்லை. வெயில் இல்லாதப்பவே இவ்வளோ தண்ணி வருதுங்க. வெயில் இருந்ததுன்னா இன்னும் தண்ணி ஃபோர்ஸாக வருங்க. இப்போ வெயிலே இல்லை, சுத்தமாக வெயில் இல்லைங்க. சூரியனே சுத்தமாக க்ளோஸ் ஆகிருக்குது. நீங்கள் பார்க்கலாம். பனைமரம் சீசன் சொல்லாதீங்க, வெயில் இல்லைங்க. ஓகேங்க, இதாங்க நம்ம சோலார் பசுமை விவசாயம்னு சொல்லலாங்க.
பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் தேவைப்படுதுன்னா கூப்பிடுங்க. நம்ம ஐடியாக்களை மையத்தையே கூப்பிடுங்க, நாங்கள் பண்ணி தரோங்க. சோலார் பேனலில் தண்ணியோட ஃபோர்ஸ் இங்கே கீழே விழுறத கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடையாளம் இப்போ வெய்ய கொஞ்சம் வந்துருக்குதுங்க. வெய்ய ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னுடைய நிழலில் கீழே வெளில வருங்க, தெரியுதுங்களா? என்னோட நிழலில் வெயிலே இல்லை, தண்ணி விழா வருது. வெயில் இல்லாதப்பவே தண்ணி விழா வருது. சரிங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.